ஹே ஹாய் ஹலோ கேமர்ஸ் வெல்கம் டு அனிமேக்ஸ் கேமிங். ஓகே கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜாப்லெஸ் ரீஇன்கார்னேஷனில் சீசன் 3 எபிசோட் 7 பார்க்க போகிறோம். நீங்கள் சேனலுக்கு புதுசாக தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் தான் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோவில் ஏதாவது குறை ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக திருத்திக்கிறேன். ஓகே வியூவர்ஸ், இந்த எபிசோடில் ஒன்றும் பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை, ஃபைட் சீன்ஸ் எதுவுமே இல்லை. பட் ஒன்று ரெண்டு கான்செப்ட் ஒன்று ரெண்டு ஸ்டோரி மட்டும் நமக்கு சொல்லணும்னு விரும்புகிறாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்ப்போம். ஸோ எபிசோட ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் டே நடக்குது. ஸோ நம்மளோட ரூடஸ்க்கு கிடையாது, ரூடஸோட சீனியர், அதாவது அந்த 2 பூனைக்குட்டி பொண்ணுங்க இருக்குல்ல, ஸோ அந்த பொண்ணுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் டே. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயர் இவங்களுக்கு இந்த ஸ்கூலில். ஸோ கிராஜுவேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க பிரின்சிபல் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷனுக்கான அந்த பேட்ச்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ கொடுத்துட்டு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு நடந்துகிட்ருக்கு. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் கவுன்சில் மெம்பரில் இருக்காங்களே, இவங்க 2 பேரும் ஸ்டூடெண்ட் கவுன்சில் மெம்பர்ஸ். அண்ட் நம்ம ரூடஸோட ஃப்ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கை கொடுக்குறாங்க. நம்ம ரூடஸ் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் தங்கச்சியை பார்க்குறான், கவுன்சில் மெம்பர்ஸ் கிட்ட ஏதோ பேசிகிட்டு இருக்க மாதிரி. பட் அது அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அவன் கண்டுக்காமல் விட்டுறான். இன்னொரு சைடு அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம நனாஹோசியை பார்க்கறதுக்காக நம்ம ரூடஸ் போகிறான். ஸோ நனாஹோசி யாரான்னு கேட்டிங்கன்னா அவள் தான் அந்த டெலிபோர்ட்டேஷனை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கா. நம்ம ரூடஸ் இங்கே வந்ததும், அதாவது வேறு ஒரு வேர்ல்டுலேருந்து இங்கே வந்ததும் அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே இருந்தவங்களாம் எங்கே போனாங்க அப்படிங்கிறது டெலிபோர்ட் பண்ணுறதுக்காக தான் அவள் ஸ்டார்டிங்கில் இருந்தே அவளோட மேஜிக்கல் பவரை வச்சு இந்த மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ அதில் கொஞ்சம் ப்ராக்ரஸஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரூடஸ் கிட்ட காமிக்கணும். அடுத்த தடவை அலைவு, அதாவது உயிருள்ள பொருள் ஏதாவது ஒரு அனிமலையோ அல்லது பிளான்ட்டையோ வந்து பார்த்தீங்கன்னா டெலிபோர்ட் பண்ணுறது தான் இவங்களோட ப்ராசஸ். இப்போதைக்கு அந்த ப்ராசஸ்க்கான ஸ்கெட்செல்லாம் முடிச்சாச்சு. நம்ம பிளானில் இறங்கலான்னு பார்க்குறப்ப அந்த 2 பூனைக்குட்டி பொண்ணுங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வராளுங்க. பாஸ், உங்களை தான் நாங்கள் தேடிட்டு இருந்தோம் அப்படின்னு நம்ம ரூடஸை பற்றி கேட்குறாங்க. நம்ம ரூடஸ்க்கும் ஒன்றும் புரியல. அவங்க நம்ம இங்கே வாங்க, நாங்கள் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறோம், நீங்கள் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம நனாஹோசி, நான் இங்கே அவனை கூப்பிட்டு வச்சிருக்கல, நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்க, உடனே நீயும் தான் வரணும், எல்லோரும் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவங்க ஸ்கூலோட ஒரு கிரவுண்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம ரூடஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஐடியா இருக்குது. என்னன்னா, நம்ம ரூடஸ்கிட்ட இவங்க அடிக்கடி டுவெல் இருப்பாங்க, அதாவது ஃபைட் பண்ணுவாங்க. இந்த ஃபைட்டில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு ரூடஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரூடஸும் அந்த பொண்ணுங்களும் ஃபைட் பண்ணுவாங்க ஸ்டார்டிங்லேயே. ஸோ அதில் நிறையா தடவை நம்ம ரூடஸ் தான் ஜெயிச்சிருக்கான். சரி, கடைசியாக ஒரு தடவை ஃபைட் பண்ண தான் கூப்பிட்றாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரூடஸும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகிறான். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரூடஸ் கூட ஃபைட் பண்ணுறதுக்காக வரல. அந்த 2 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸும், அந்த பூனைக்குட்டி ஃப்ரெண்ட்ஸும் ஸ்டார்டிங்லேருந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளேயே ஃபைட் பண்ணி போகிறாங்க, யார் ஸ்ட்ராங்கர் அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறதுக்காக. ஸோ இதில் யார் ஜெயிக்கிறாங்க அப்படியோ, இவங்க ஜெயிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிளானை வந்து நடத்தலாம், கிளானோட லீடாக மாதிரி அந்த கிளானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நடத்தலாம். தோக்குறவங்க வந்து அந்த பொறுப்பெல்லாம் எதுவும் ஏற்றுக்காமல் அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கையை அவங்க வாழலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைட்டில் இருக்கக்கூட அந்த பெட்ஸு. ஸோ நம்ம ரூடஸும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைட்டை வந்து பார்த்தீங்கன்னா நடத்தி வைக்கிறதுக்காக ஓகே அப்படிங்கிறான். அந்த 2 பூனைக்குட்டி பொண்ணுங்களா, அதாவது நம்ம ரூடஸ் அம்பையராக இருக்கிறதுக்காக தான் கூப்பிட்ருக்காங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூடஸ் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறோம். ஸ்டார்ட் பண்ண உடனே அவங்க 2 பொண்ணுங்களும் ஃபஸ்ட்டு வாயில் வந்து பார்த்தீங்கன்னா வாய் பேச்சால் வந்து 2 பேரும் திட்டிக்க, அதுக்கப்புறம் அப்படியே கை பேச்சாக மாறுது. 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கையில் தான் சண்டை போடுறாங்க. மேஜிக்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா இவங்க பீஸ்ட் ரகத்தை சேர்ந்தவங்க, இவங்களுக்கு மேஜிக்கல் அதிகமாக வராது. இன்னொரு சைடு நம்ம ரூடஸ் வந்து கமெண்ட்ரி பண்ணுறான், அப்படி தான் லெஃப்ட்டில் போடு, ரைட்டில் போடு அப்படின்னு கமெண்ட்ரி கொடுக்க, ஒரு வழியாக அந்த ஃபைட் அப்படியே ஈவினிங்கில் ஒரு சைடு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக ஆரம்பிக்குது. ஸோ ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிட்றா. அதில் அவள் பேர் என்னன்னு தெரில. ஸோ அவள் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிட்றா, இன்னொருத்தி தோத்துட்றா. இவங்க 2 பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் பிரிய வேண்டிய நேரம் வந்துருச்சு. கிராஜுவேஷன் டே முடிஞ்சு அவங்க லைஃப்பை அவங்க பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. சரி, உன்னோட தழும்பெல்லாம் நான் வேணால் ஹீல் பண்ணிட்டுமா நம்ம ரூடஸ் கேட்க, இல்லை இது எனக்கு வெற்றிக்கு கிடைச்ச பரிசு, அதனால் இது ஹீலெல்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு அவள் வந்து சொல்லிடுறா. நம்ம ரூடஸும் சரி ஓகே, இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போகிற, டவுனை விட்டு போக போறியா அப்படின்னு கேட்க, ஆமாம் நான் டவுனை விட்டு போயிட்டு எங்கள் கிளானை வந்து பார்த்தீங்கன்னா லீட் பண்ண போகிறேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. சொல்லி முடிச்சதுக்கப்புறம் சரி இதுதான் நமக்கான குட் பைன்னு நினைக்கிறேன், ரூடஸ் என் லைஃப்பில் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த இடத்த விட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறா. நம்ம ரூடஸ்க்கு ஒரு சைடு சோகம் தான். ஏன்னா ஸ்டார்டிங்கில் இருந்தே 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. அந்த 2 பூனைக்குட்டி பொண்ணுங்களும் ஒருத்தி இல்லாமல் இன்னொருத்தி இருந்ததே இல்லை, அந்த மாதிரி தான். பட் இப்போ எப்படி தனியாக வாழ போகிறாங்க அப்படின்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தோத்தால அவகிட்ட போய் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான், நீ நல்லா ஒன்னப்பா உயிரோட தானே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, உயிரோட தான் இருக்கேன், நான் தோத்துட்டேன்னா அப்படின்னு சொல்ல, நம்ம ரூடஸ் தோக்கலாம் இல்லை நல்லா தான் ஃபைட் பண்ணிங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லி கேட்க, எங்கள் ஃபைட்டை நான் எங்களோட நீ ரொம்ப என்ஜாய் பண்ணியப்பா அப்படின்னு சொல்ல, நம்ம ரூடஸ் ஆமாம் ஆமாம் அப்படின்னுறான். அதுக்கப்புறம் நீ என்னப்பா பண்ண போகிற அப்படின்னு கேட்க, நான் என்ன பண்ணுறது, இந்த இங்கேயே கொஞ்ச நாள் இருந்துட்டு மணியை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேமித்து வச்சுட்டு அதை அப்படியே ரொட்டேஷனில் உள்ளான்ட்ருக்கேன் அப்படின்னு அந்த பூனைக்குட்டி பொண்ணு சொல்கிறா. அதுக்கப்புறம் அவங்க வேலையை பார்த்துட்டு 2 பேரும் 2 பாதையில் போகிறாங்க. பட் போனவங்க என்னன்னு தெரில, ஒரே கேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிறாங்க. இவங்க 2 பேரையும் பிரிக்க முடியாது, அவங்களே பிரிஞ்சாலும் பிரிக்க முடியாது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியுது. ஸோ இந்த சரி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம நனாஹோசி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாள்.
ஸோ இந்த ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக்கல் பவர் ரொம்ப அதிகம். ஸோ அதனால் நம்ம ரூடஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு இவன் வந்து அந்த மாதிரி ஏதோ ப்ளூ பிரிண்ட்லாம் வச்சு நம்ம ரூடஸோட பவர் வச்சு ஆரம்பிக்கிறாங்க. இது ஆரம்பித்தோடனே ரூடஸ்க்கு நம்ம மாஸ் டெலிபோர்ட்டேஷன் நடந்த அதே மாதிரி நடக்குதே அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. இது என்ன நிறுத்திடலாமா அப்படின்னு சொல்லி பார்க்குறான். பட் வேணாம் இதுங்க நனஹோசி வந்து ஏகப்பட்ட எஃபெக்ட் போட்டிருக்கா, அதனால் நம்ம இதை நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை கண்டினியூ பண்ண அந்த இடத்துல மாஸ் டெலிபோர்ட்டேஷன் ஆனதுக்கப்புறம் ஒரே ஒரு வாட்டர் மேலனை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டெலிபோர்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இவங்க அந்த வாட்டர் மெலனை தான் டெலிபோர்ட் பண்ணுமோ அப்படின்னு சொல்லிட்டு டெலிபோர்ட் பண்ணல, ஏதாவது ஒரு உயிருள்ள பொருளை டெலிபோர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களோட நோக்கம். ஏன்னா அவங்க இன்னும் அந்த அளவுக்கு திறமையாக ஆகலை அந்த ஒரு ப்ராசஸில். அதனால் ஏதோ ஒரு பொருளை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ வாட்டர் மெலனை கொண்டு வந்திருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமும் சக்ஸஸ் ஆகிறப்ப நம்ம ரூடஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டி வைப்பான். ஸோ அந்த மாதிரி பார்ட்டி வைக்கிறப்ப எல்லோரும் ஜாலியாக சேர்ந்து இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம எல்ஃபியை நீ குடிக்கலான்னு கேட்க, எல்ஃபி நான் குடித்தா கொஞ்சம் இடியேட்டாக நடந்துப்பேன், நான்லாம் குடிக்கல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம ராக்ஸி குடிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரூடஸ் கொஞ்சம் நவுந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரூடஸோட மடியில் போய் உட்காந்துக்கிறா. உட்காந்தோடனே நம்ம எல்ஃபி வந்து பார்த்தீங்கன்னா அப்புறமா நானும் இதே மாதிரி உட்காருவேன் அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ரூடஸும் ஓகே அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை, கண்டிப்பாக உட்காரலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரூடஸ் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் நம்ம நார்ன் ஒரு மாதிரி அமைதியாக இருக்க என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ தான் நம்ம நார்ன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறா, இந்த மாதிரி நான் வந்து ஸ்டூடெண்ட் கவுன்சிலில் வந்து பார்த்தீங்கன்னா சேரலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி காலையில் அவங்க என்னை அப்ரோச் பண்ணாங்க, கவுன்சிலில் சேர்ந்துக்க சொல்லி சொன்னாங்க. என்னோட மார்க் அந்தளவுக்கு இல்லை அப்படின்னாலும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் என்கிட்ட வந்து பேசுகிறனால அதை எல்லாத்தையும் நான் கவர்ந்து இழுக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா என்னை அவங்க ஸ்டூடெண்ட் கவுன்சில் மெம்பராக சேர்கிறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ரூடஸும் நல்ல விஷயந்தான், ஆனால் நீ ஆல்ரெடி ஏகப்பட்ட வேலை பார்க்குறிய, ஸ்வாட் ப்ளே பண்ணுற, ரைட்டிங்கில் இருக்க, ஸ்கூல் வேறு போல், இது எல்லாத்தையும் சேர்ந்து உன்னால் சமாளிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ தான் நம்ம நான் சொல்கிறேன், நான் கண்டிப்பாக இது எல்லாத்தையும் சேர்ந்து சமாளிச்சிடுவேன், எனக்கும் ஸ்கூல் கவுன்சிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் கவுன்சிலில் மெம்பராக சேரணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம எல்ஃபியும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஓகே அப்போ நம்ம ரூடஸும் உனக்கு ஓகேனா அப்போ உன்னால் எல்லாத்தையும் சமாளிக்க முடியும் அப்படின்னா நீ கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் அந்த ஒரு வாட்டர் மெலனை எல்லோரும் அறுத்து என்ஜாய் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இந்த வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலன் அப்படிங்கிறது கிடையாது, அது ஒரு வேறு வேர்ல்டில் இருந்து வந்தனால அந்த ஃப்ரூட்டை வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் ரசித்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ரூடஸோட உலகத்திலிருந்து வந்தது அது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நனாஹோசி நம்ம ரூடஸ் கிட்ட சொல்கிறா, நீ எனக்கு இந்த அளவுக்கு நீ வந்து நான் ஹெல்ப் பண்ணியிருக்க, அதனால் நானும் உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இது நம்மளோட அடுத்த பேஸ்க்கு ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். அதாவது மாஸ் டெலிபோர்ட்டேஷன் நடந்ததுக்கும் அடுத்த தடவை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலரான ஒரு பொருளை நம்ம கொண்டு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம ஒருத்தர்கிட்ட போய் நம்ம அட்வைஸ் கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்படியா, யார் அந்த ஆள் அப்படின்னு சொல்லி கேட்க, அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்கள் அம்மாவோட மெமரிஸை கொண்டு வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அவர் வந்து ரொம்ப நாள் இந்த உலகத்தில் இந்த வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. ஸோ அவருக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்ல நம்ம ரூடஸும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக அந்த ஒரு விஷயத்தை கேட்க ஆரம்பிக்கிறான். ஓகே பார்க்க போகிறதெல்லாம் ரைட்டு தான், அவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்க எல்லாருமே ஒன்று கூட ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய சீக்ரெட், நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, யார் இங்கே பக்கத்தில் இருக்கவங்களா இல்லை எனக்கு தெரிஞ்சவங்களா யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து கேட்க, அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பேர் சொல்கிறான். அவங்களோட பேர் ஆர்மர்டு டிராகன் கிங் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஸோ என்னது ஆர்மர்டு டிராகன் கிங்கா? அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா 400 வருஷத்துக்கு முன்னாடி டீமன் காட் கூட ஃபைட் பண்ண 3 பேர்த்தில் ஒருத்தர் தான் இந்த ஆர்மர்டு டிராகன் கிங். அவங்களாம் நம்ம யாருன்னு தெரியல, அவங்களெல்லாம் காமிச்சதில்லை, பட் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா பில்டப் பண்ணி நம்மளுக்கு காமிக்கிறாங்க. ஸோ இவர் தான் இவரை பார்க்கறதுக்காக தான், ஃபைட் பண்ணுறதுக்காக தான், இவர்கிட்ட இருக்க அந்த அட்வைஸை கேட்கறதுக்காக தான் நம்ம ரூடஸும் நம்ம நனாஹோசியும் போகிறாங்க. மேபி அடுத்த எபிசோடில் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க தான் 3 பேர்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இவர். அந்த 3 பேரும் ஒன்றா சேர்ந்து தான் 400 வருஷத்துக்கு முன்னாடி டெமான் கார்டை வந்து பார்த்தீங்கன்னா கொன்று இந்த உலகத்தில் இருக்க பீஸை வந்து பார்த்தீங்கன்னா நிலைநாட்டிருப்பாங்க. ஸோ அதில் ஒருத்தர் தான் பார்க்க போகிறாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட் ஃபுல்லாக பேசிகிட்டே தான் இருந்தாங்க. ஸோ முக்கியமான விஷயங்கள் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். ஏதாவது டவுட்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் தான் மிஸ்டர் நோபடி அண்ட் ஐம் சைனிங் ஆஃப். டாடா பாய்.